ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட் ஒர்க் வித் பீட் பார்க்க போகிறோம். அதாவது பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம கட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டிருக்கேன். இதில் ஃபுல்லாக நம்ம பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பீட் பார்த்தீங்கன்னா சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் ஆன்டி கலர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பாக்ஸுன்னு கிடையாது, நீங்கள் எந்த டிசைன்லனாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரெண்டு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது கொஞ்சம் சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுனால 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க, மேக்ஸிமம் போதும். இப்போ எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன் வச்சு அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம பீட் ஒர்க் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பீட் ஒர்க் முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த பீடை சுற்றியுமே நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். எல்லா பாக்ஸ்லேயுமே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடணும். நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து பீட் ஒர்க் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது பீட்ஸ்க்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டபுள் செயின் போடுங்க, அது இன்னும் நல்லது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சிங்கிள் செயினில் தான் போட்டு காட்ட போகிறேன். பட் டபுள் செயின் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது. இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயுமே போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் எங்கெங்கெல்லாம் கட் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ்லேயும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அவுட்லைனும் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்லலாம் நம்ம கட் ஒர்க் பண்ணலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஊதுபத்தி எடுத்திருக்கேன். ஊதுபத்தி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஹோல்ஸ் போடலாம். நம்ம ஆல்ரெடி கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இதில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுவுமே போடலை, ஃபஸ்ட்டும் போடலை அண்ட் இதுக்கப்புறமும் போட போகிறதில்ல. ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக தான் பண்ணணும். நம்மளுக்கு இதில் வந்து பீட் தான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு பீடுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து கட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கூட உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச்சில் தான் வந்து கங்கு படுற மாதிரி இருக்கும். பீடுக்கு எதுவுமே ஆகாது. அதனால தான் நான் உங்களுக்கு டபுள் செயின் போடுங்க அப்படின்னு சொன்னேன். டபுள் செயின் போடும்போது அது இன்னும் நல்லது. ஏதாவது செயின் ஸ்டிச்சில் வந்து கங்கு பட்டுருச்சுனாலும் ஃபஸ்ட்டு செயின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கட் ஒர்க் வித் பீட் பண்ணும்போது நீங்கள் டபுள் செயின் போடுறது வந்து ரொம்ப நல்லது. இது பாக்ஸ் டைப்புன்னு கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி டிசைன்னாலும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிசிறு இல்லாத மாதிரி எண்ட் வரைக்கும் போய் பண்ணுங்கள்.
சில பேர் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பாக்ஸும் கட் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா பாக்ஸும் நான் முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசிறே தெரியல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பேக் சைடு. இப்போ நீங்கள் வந்து இதில் எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கேப் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக நிற்கும். இல்லைனா ஒரு இடத்துல லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எந்த கிளாத் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த கிளாத்தை வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கொஞ்சம் நேரம் அது செட் ஆகிறதுக்காண்டி வச்சுருங்க. ஸோ இந்த க்ளூவெல்லாம் அது காஞ்சிருச்சுன்னா சரியாயிடும். ஸோ இந்த கட் ஒர்க் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.